மேம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த கடந்த 5 ஆண்டு காலங்கள் நிதியமைச்சரா இந்திய பொருளாதாரத்தை நீங்க வழி நடத்தியிருக்கிறீங்க. இது வந்து ஒரு இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கடினமான ஒரு 5 ஆண்டுகள்னு கூட சொல்லலாம். இந்த கோவிட் மாதிரி ஒரு பேரழிவு, உலகமே வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 5 ஆண்டுகள் குறிப்பா இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்து வழி நடத்துறது எவ்வளோ கஷ்டமா இருந்தது, இல்லை எவ்வளோ எளிமையா உங்களால செய்ய முடிஞ்சது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? நான் சும்மா ஒரு லைட் ஹார்ட்டட் பதில் கொடுக்குறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கல, அதனால் நான் கம்பேர் பண்ண முடியாது. இதுதான் ஒரே ரைட். பட் ஆமாம், இது ரொம்ப கடினமான காலம்தான். அண்டு இதை நம்ம கையாளுறது எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம கையில் ஒரு விதமான முன் உதாரணம் இல்லை. இப்படி இருந்தது, இந்த மாதிரி நிலைமையில இப்படி பண்ணோம், இதற்கு இந்த மாதிரி ஒரு நிவாரணம் கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டினால இது நல்லா முன்னேற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு we didn't have a template. கரெக்ட். முன் உதாரணம் இல்லை. அதனால மக்களை அடிக்கடி அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களோட பேசி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசித்து அப்படியே தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கன்சல்டேஷன், ஃபீட்பேக், பொதுமக்கள்கிட்டேருந்து வரக்கூடியது, சில அசோசியேஷன்லேருந்து வரக்கூடியது, இந்த தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன, அவங்களுடைய ஒரு கூட்டணிப்பு இருக்கும், அந்த கூட்டணி இல்லைன்னா ஃபெடரேஷன் வாங்க, அவங்க மூலமாக உட்காந்து பேசுறது. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான முடிவு எடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா அது மக்களுடைய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் பண்ணது. பட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு மோட்டோ இருந்ததா? நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது இந்த ஒரு விஷயம் நான் அச்சீவ் பண்ணிடணும் இந்த 5 இயர்ஸ்லன்னு, இல்லை இந்த கோவிட் மாதிரி ஒரு தாக்கம் வரும்போது எதை பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்த விட்டுறக்கூடாது, ஒரு மேபி டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் கட் பண்ணிடக்கூடாது, இல்லை ஹெல்த் ஸ்பெண்டிங் கட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மந்திரம் வச்சுருந்தீங்களா ஏதாவது? நான் 2019 வந்த புதுசில் லிக்விடிட்டி கிரைசிஸ்னாங்க, பணம் இல்லாத நிலைமை, புழக்கத்துக்கு இல்லாத நிலைமை. ஸோ நீங்கள் பேங்க் மூலமாக கடன் வழங்க வேண்டிய முக்கியமான ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இல்லை. ரிசர்வ் பேங்க் மூலமாக சரி பணம் கிடச்சிருச்சுன்னா கூட அதன் மூலமாக ஒரு ஒரு முடிவு எடுத்து சரி இவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணும், இந்த கம்பெனிக்கு கொடுக்க முடியாது, இல்லை இவங்களுக்கு இந்த வட்டி விகிதத்தில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குது பாருங்கள் வங்கிகளில், அந்த டிசிஷன் மேக்கிங்க்கே பயந்தாங்க. ஓகே. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மாதிரி எங்களாலலாம் முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா திருப்பி திருப்பி எங்களுக்கு 3 C, அந்த 3 Cயை பற்றி பயம். என்ன 3 C? சிபிஐ, சிவிசி, சிஏஜி. இந்த 3 C எங்கள் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த பயம் இருக்க வேண்டியது தானே? அதான் நானும் சொல்வேன், இருக்க வேண்டியதுதான். ஆனால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட பயம் வந்துடுச்சுன்னா, அந்த 2014லேருந்து 2018, 19 வரைக்கும் நிறைய அந்த என்பிஏ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்ட். அந்த என்பிஏ பற்றி பேசிகிட்டு இருக்கிற நிலையில் இந்த 3 நிறுவனங்கள் இல்லை, அதிகாரம் உள்ள அரசு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. எங்கெல்லாம் தப்பான முடிவு எடுக்கப்பட்டது, அதனால நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டது, அந்த இழப்பு இவ்வளவு இருக்கும்போது அவங்க மேலே என்ன, அதாவது அதீதமாக லோன் கொடுத்து என்பிஏ வாங்கும்போது, அதீதமாக லோனு இல்லை கொடுக்கக்கூடாதவங்க, தகுதி இல்லாதவங்களுக்கு லோன் கொடுத்ததுனால ஆக்ஷன் எடுக்கணும். அதை அப்போது என்னுடைய மனசில் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு, நான் இன்ஃபேக்ட் எல்லா பேங்க்கையும் கூப்பிட்டு இந்த 3 Cக்களையும் உட்கார வச்சு, அதை தவிர என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடியும் உட்கார வச்சு, எப்போ நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வருவோம், நீங்கள் சாதாரணமாக எடுக்க வேண்டிய டிசிஷனை கூட அதுக்குன்னு எடுக்காமல் இருந்தால் நாட்டுக்கு எவ்வளோ இழப்பு, நீங்கள் உறுதியாக ஆக்ஷன் எடுங்க. அது கமர்ஷியலி ஒரு தப்பு டெசிஷன் ஆயிடுச்சுன்னா கூட, மீனிங் நீங்கள் யாருக்கோ கொடுத்தீங்க லோனு, அவங்க பிஸ்னஸ் கெட்டு போயிடுச்சு, அதனால கட்ட முடியாமல் போயிடுச்சு, இல்லை நஷ்டத்துக்கு போயிட்டாங்க, இல்லை அந்த கம்பெனியை மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு, ஆனால் நாங்கள் நல்லா நடந்துட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா அதை நாங்கள் தப்பு சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்களோட கூட்டு களவாணியாகி போய் அவங்களுக்கு கொடுக்குற பணத்துலேயும் நானும் கொஞ்சம் வர வச்சுட்டு இந்த மாதிரிலாம் தப்பு நடவடிக்கை நடந்திருந்தா ஆக்ஷன் எடுப்போம். கமர்ஷியலி வயபிள் டிசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வாக்குறுதி கொடுத்து அவங்க தைரியம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அது 2019 எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை, கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, எங்கே லோன் கொடுக்குறது?
பட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு இல்லையா? ரெக்கவர் ஆயிடுச்சு. அந்த டைமில் நம்ம கொடுத்த அந்த எமர்ஜென்சி கிரெடிட் லிக்விடிட்டி கேரண்டி ஸ்கீமுங்கிறது நான் ஒரு நிமிஷம் கூட அதை தற்பெருமையை சொல்லலை. நம்ம மக்களுக்கு அது சமயத்தில் உதவிச்சு, அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அதை அந்த லோனை கூட திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமையில் எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஒருத்தர் கூட அதை தப்பாக உபயோகிச்சுக்கல. அதனால தான் என்னை யாராவது கேட்டாங்கன்னா கோவிதில் எப்படிங்க வெளில வந்தோம் அப்படின்னா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமாக முன்னின்று ஒரு தலைமைன்ற அந்த இதை பிரதமரையை காமிச்சாரோ அந்த அளவு அதை கூட மேலாக நான் மக்கள் எல்லாரும் கூட இதை எதிர்கொள்வோம், நம்ம அதுக்கு பயப்பட தேவையில்லை, நம்ம அரசு நம்மளோட இருக்குது அப்படிங்கிற மக்களே முன் வந்தாங்க பாருங்க. அது எனக்கு இன்றைக்கி நினச்சா கூட புல்லரிக்குது. ஐயோ எப்படி நம்ம மக்கள் நம்மளை அந்த டைமில் நிறைய பொருளாதார வல்லுநர்கள் வந்து ஒரு சஜஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நம்ம நோட்டு அதிகமாக பிரிண்ட் பண்ணிடணும், பிரிண்ட் பண்ணி மக்கள் கையில் முதல்ல பணம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு உலக அளவுலேருந்து நிறைய அந்த சஜஷன்ஸ் தான் வந்துருச்சு. பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க. ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு மேக் த டெசிஷன்? ஏன் அந்த டெசிஷன்? அதாவது டிஃபிகல்ட் எதுக்குங்க, நம்ம நாட்டில் அது ஒரு எல்லா நாட்டிலையும் அந்த ஒரு குணம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அது ரொம்ப மிகையாகவே இருக்குது. எப்படி? பப்ளிக் நரேட்டிவ். அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்மளோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க இல்லை நம்மளுக்கு தோழமையாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அதை நம்ம பரப்பிக்கிட்டே இருப்போம். நீ நோட்டை பிரிண்ட் பண்ணியாவது எல்லார் கையிலையும் கொஞ்சம் பணம் கொடு, கேஷ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். கரெக்ட். நாங்கள் அதை பற்றி நிறைய யோசித்தோம், பல விதத்தில் யோசித்தோம். அதுக்கு உதாரணமாக பல நாடுகளை சொன்னாங்க. முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகளில் கூட யூகேயும் பெரிய அளவில் கொடுத்தாங்க. பிரதமர் ஐயாவோட கிரெடிட்டுக்கு நம்ம ஒன்று சொல்லணும். அவங்க குஜராத்தில் இருந்தபோது கூட, அப்போ கோவிட் இல்லைங்க, ஆனால் பொறுப்பு அவருக்கு எப்படின்னா எங்கே செலவழிக்கணும் அங்கே நல்லா செலவழிங்க, அதன் மூலமாக பலன் மக்களுக்கும் கிடைக்கணும், நாட்டுக்கும் ஒரு சொத்து அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் பில்டப் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் ஆகட்டும், அதன் மூலமாக தலைமுறையாக அதை உபயோகித்து நாடு முன்னேற்றத்துக்கு நல்ல வழி அங்கே செலவழிங்க. ஆனால் கேஷை சும்மா விசிறி அள்ளி போட்டு நானும் கொடுத்துட்டேன்ற அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த டைமில் இது சொல்கிற அதே நேரத்தில் சொன்னார், அதுக்குன்னு மக்கள் மேலே வரி போட்டுறாதீங்க, இந்த நேரத்தில் மக்கள் மேலே வரி போட்டுறாதீங்க. ஸோ அவருடைய இயற்கையாகவே பணத்தை எங்கே செலவழிக்கணுமோ அங்கே யோசிக்காமல் செலவழிங்க, ஆனால் அனாவசிய செலவு பண்ணாதீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வருமானத்தை விட நிறையா செலவு பண்ணுறது, அதனால் வரக்கூடிய கேப்பை டெஃபிசிட்டுங்கிறது, நிதி பற்றாக்குறை. அந்த டெஃபிசிட்டை கிட்டத்தட்ட 1991க்கு முன்னாடி கூட ரிசர்வ் பேங்க்லேருந்து கரன்சி அடிச்சு கூட நாங்கள் அந்த டெஃபிசிட் மீட்டப் பண்ணணும்னு அது பழக்கமாகவே இருந்தது இந்த நாட்டில். மெல்ல தான் அது இனிமேல் கரன்சி பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ சாதாரண நாட்கள்லேயே அது ஒரு நல்ல நடவடிக்கை இல்லை, நல்ல பழக்கம் இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது இந்த டைமில் பெருவாரியாக நம்ம கரன்சி பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வீக்னஸ்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடாதுன்னு